தீபாவளினாலே ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா. தீபாவளிக்குமே எங்கள் வீட்டுக்கும் நிறையா ஸ்வீட்ஸ்லாம் வரும். எல்லா ஸ்வீட்ஸ்க்கும் நடுவில் ஒரு ஸ்வீட் மட்டும் கொஞ்சம் யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சரி, இந்த க்யூட்டான பாக்ஸில் எப்படி என்ன தான் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். 2 பாக்ஸ் வச்சுருந்தாங்க. கீழே உள்ளது வந்து ஸ்வீட் தான் சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு. ஸோ மேலே உள்ள பாக்ஸில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணியிருந்தேன். உள்ளே இருக்கிற ஐட்டத்தை விட பேக்கிங் தான் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. உள்ளே வந்து 2 டெய்ரி மில்க் சாக்லேட், 5 ஸ்டார் சாக்லேட், அப்புறம் குட்டி குட்டியாக இந்த மாதிரி சாக்லேட் வச்சுருந்தாங்க. தீபாவளிக்கு முதல் நாளே எங்களுக்கு வந்து விருந்து கிடச்சிருச்சு. பக்கத்தில் அக்கா வீட்டில் வந்து தீபாவளி அன்னைக்கு நான்வெஜ் சமைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு முதல் நாளே எங்களுக்கு வந்து விருந்து போட்டுட்டாங்க. பிரியாணி செம்ம சூப்பராக டேஸ்டியாக இருந்துச்சு. முதல்ல வந்து நாங்கள் பிள்ளைங்க எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டோம். ஸோ எல்லாருமே காமிச்சா ரெஹானை காமிக்கலன்னு சொல்லிட்டு நினச்சிருப்பீங்க. அன்னைக்குன்னு வந்து ரெஹான் ஒரு காம்படிஷனுக்கு போயிருந்தான். நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது தான் அவனுமே வந்தான். ஸோ ட்ராஃபியுமே ஜெயிச்சுட்டு வந்துட்டான். தீபாவளிக்கு முதல் நாளே ஒரு சூப்பரான விருந்து வந்து சாப்பிட்டாச்சு. தீபாவளிக்கு ஒரு பக்கம் ஸ்வீட்னா இன்னொரு பக்கம் வந்து லைட்ஸ் தான். நைட் நேரத்தில் அந்த லைட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். தீபாவளி செலிப்ரேட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஹாப்பி தீபாவளி.